எல்லாருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாக மகாபாரதம் சீரீஸில் வர குட்டி குட்டி கிளை கதைகள் இல்லைனா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கு முக்கியமான ஒருத்தர் மகாபாரதத்தில். ஸோ யார் அப்படின்னா பீஷ்மர். அவரை பற்றி பார்க்க போகிறோம். பீஷ்மர் பீஷ்மர் யார் அப்படின்னா சாந்தனு மகாராஜா. மகாபாரதம் கதையே அங்கேருந்து தான் தொடங்கும். சாந்தனு மகாராஜா அதுலேருந்து தான் தொடங்கும். ஆக்சுவலாக அவரோட பையன்தான் பீஷ்மர். சாந்தனு மகாராஜா இளம் வயதில் இருக்கும்போது கங்கை நதி கரை வழியாக நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு அழகான ஒருத்தங்களை பார்க்குறாங்க. அவங்கள பார்த்தோன்னே இவர் போய் உடனே அவங்கக்கிட்ட போய் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்ட உடனே அதுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், பட் ஆனால் ஒன் கண்டிஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, என்ன கண்டிஷன் அப்படின்றபோது, நான் கல்யாணம் உங்களை பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணாலும் நீங்கள் என்னை அதை கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் இதுக்காக பண்ணுறேன்னு கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி சப்போஸ் கேள்வி கேட்டிங்க அப்படின்னா நான் அப்போ உங்களை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவங்க அந்த சாந்தனு மகாராஜாவுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாங்க, நான் உன்னை கேள்வியே கேட்க மாட்டேன்னு சொல்லி திருமணம் பண்ணிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. மகாராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டதில். அப்புறம் குழந்த பிறக்குது. முதல் குழந்த பிறந்தோடனே அந்த அவங்க கண் முழிச்சு பார்த்தோன்னே, குழந்தைய பார்த்தோன்னே கொண்டு போய் ஒரு கிணறு இருக்குது, அதில் தூக்கி போட்டுடுறாங்க. மகாராஜாக்கா என்ன பண்ணுறேன்னு தெரியல, இவ என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்கலான்ற மாதிரி யோசிச்சும்போது அவருக்கு ஞாபகம் வருது, இப்போ கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, இவ ஏதாவது பண்ணுனா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வந்தோடனே அமைதியாக இருந்தாடுறாரு. அதே மாதிரி திரும்பவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. திரும்பவும் அந்த குழந்தைய அவங்க போட்டுறாங்க. இதே மாதிரி 7 முறை மகாராஜா எதுவுமே கேட்கல, ஏன்னா விட்டுட்டு போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 8வது முறையாக ஒரு பையன் பிறக்கிறாங்க. அந்த பையனை திரும்பவும் இவருக்கு குழந்தைய கொண்டு போய் கிணறுல போட போகும்போது சாந்தனு மகாராஜா நிறுத்திட்டு என்ன பண்ணுற, இது வரைக்கும் நான் என்னால் இதுக்கப்புறம் என்னால் கேள்வி கேட்காமல் இருக்க முடியாது அப்படின்னோடனே அவருக்கு அப்போ நான் உங்களை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை கேள்வி கேட்டுட்டீங்க அப்படின்னு சொல்கிறா. எதுக்காக இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னோடனே நான் தான் கங்கா தேவி. இந்த 7 பேரும் நான் முன்னாடி கிணத்துல போட்டவங்க அஷ்ட வசுக்கள். அவங்க அஷ்டவசுக்கள் மனைவியோட தேவலோகத்தில் இருந்தபோது ஒரு பசுவை பார்த்து ஆசைப்பட்டு அந்த பசுவை கொண்டு வான்னு சொன்னாங்களாம். அந்த பசு அப்போ அங்கே இருந்த ஒருத்தர் சாபம் விட்டுட்டாராம், நீங்கள் 7 அஷ்டவசுக்களாக பிறந்து பூமியில் போய் கஷ்டப்படுவீங்க அப்படின்னோடனே இந்த அஷ்டவசுக்களாக அவங்க கெஞ்சிருக்காங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னோடனே அப்புறம் அவர் விமோசனமாக என்ன சொன்னார், நீங்கள் பிறப்பீங்க ஆனால் பிறந்த உடனே செத்துருவீங்க அப்படின்னு சொன்னோடனே 7 பேரும் செத்துருவீங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும் பூமியில் பிறந்து வளருவார் அப்படின்னு சிறந்து விளங்குவார் அப்படின்னு சொன்ன உடனே இவங்கெல்லாம் போய் கங்கா தேவி கிட்ட கேட்குறாங்களா, நாங்கள் உங்கள் வயிறில் தான் பிறக்கணும், எங்களுக்கு வேறு யாருக்கிட்டேயும் பிறக்க சந்தோஷம் இல்லை அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு பிறந்தவங்க இந்த அஷ்டவசுக்கள் அந்த ஒரு சாபத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த பையனை நான் எடுத்துகிட்டு போயிடுவேன், ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழித்து நீங்கள் இந்த பையன் உங்களுக்கு கிடைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. நாட்கள் பல ஓடுது, ஆண்டுகள் பல ஓடுது. அதே மாதிரி அதே கங்கை நதிக்கிட்ட இவர் நடந்து வந்துட்டுருக்கும்போது ஒரு சின்ன பையன் கடல்லையே தன் அம்புகளால் தடுத்து நிறுத்திட்டு இருந்தார் அலைகளை. யார் இந்த பையனன்னு பார்க்கும்போது அச்சசல் அவரை மாதிரியே இருந்தோடனே அவர் கண்டுபிடிச்சிட்டார், இது நம்ம பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்க்கவே வீரர், ரொம்ப அழகான இளைஞனாக இருக்கார். அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு இளவரசம் பட்டன் கட்டிடுறாரு. ஏன்னா அவரோட பையன், இவருக்கு அடுத்து அவர் தான் இளவரசர் ராஜாவாக போகிறாருன்னு சொல்லிட்டு. அப்போது அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கார், எல்லா கலைகளையும் கட்டுறாரு, பெரிய வீரனாகிறாரு. கல்யாணம் பண்ணுற வயது வந்துடுது. ஆனால் சாந்தனு மகாராஜா என்ன பண்ணுவார், திரும்பவும் ஒரு நாள் கடலோரமாக போயிட்டுருக்கும்போது ஒரு மீனவர்களை சேர்ந்த ஒரு பெண்ணை பார்த்துட்டு ஆசைப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவர் அவங்க அப்பா கிட்டே பேசணும்னு சொல்லிடுவான். உடனே அவங்க அப்பா கிட்டே போய் இவர் கேட்ட உடனே என்ன சொல்வார்னா, என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தர்றதுக்கு எனக்கு ஒரு கட்டளை இருக்குன்னு. என்ன கட்டளை அப்படின்னு கேட்கும்போது, என் வயத்தில் பிறக்கிற பையன்தான் இளவரசன் ஆகணும், அடுத்த ராஜாவாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கட்டளையை போடுவார்.
உடனே இவர் சொல்லுவார், "இல்லை முடியாது, ஏற்கனவே எனக்கு பையன் இருக்கான் இளவரசன், அதனால தான் நான் கேட்குறேன்" அப்படின்னோடனே, இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துடுவார். ஆனால் அவருக்கு ஒரே துயரமாக இருக்கும், சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, உடல்லாம் அப்படியே வத்திட்டு போகும். இதை பார்த்துட்டு பீஷ்மருக்குன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். என்னடா இது, அப்பா சாப்பிட மாட்டேறா, தூங்க மாட்டேங்க, என்ன விசேஷம் அப்படின்றபோது அவருக்காக தேர் ஓட்டுவாங்கல்ல. ஏன்னா அவர்கிட்ட கேட்டால் எல்லா விஷயமும் தெரியும். ஏன்னா அவர் தான் எப்போவுமே அவர் கூட போவார். அதனால் அவருக்கு தெரியாத விஷயம் இருக்காது. அப்போ அவர்கிட்ட போய் கேட்டேன் அப்படின்னோடனே, இல்லை இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து விரும்பினார், ஆனால் அந்த பொண்ணோட அப்பா வந்து இந்த மாதிரி கட்டளை போட்டார் அப்படின்னோடனே, அந்த உடனே அவங்க அப்பாவை பார்த்து, உங்களுக்கு இந்த கட்டளை நிறைவேற்றணும் அவ்வளோதானே, நான் வந்து இளவரசராக என்னமே இல்லை, உங்கள் பொண்ணோட வயிற்றில் யார் பிறக்கிறாங்களோ அவங்க தான் என்னமே இளவரசர் ராஜாவாவாங்க அப்படின்னா, சரி நீ இளவரசன் இல்லைன்னு சொல்லிட்ட, ஆனால் உனக்கு கல்யாணமாகி உனக்கு குழந்த பிறந்தா அப்புறம் அவர் தானே ஆட்டோமேட்டிக்காக ராஜாவாவாங்க அப்படின்னோடனே, சரி நான் என் அப்பாவுக்காக நான் கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்துறேன்னொடனே அவருக்கு அவ்வளோ ஷாக் ஆகிடுச்சு. இது சாந்தனு மகாராஜுக்கு தெரிஞ்சோடனே அழுகிறாரு. நான் இவ்வளோ வயசாயிட்டேன், எனக்காக உன்னோட இளம் வயதை நீ இப்படி வீணாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அப்பா மேலே. அதே மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அதுதான் பீஷ்மர் வளர்ந்து எப்படி வந்து தன் அப்பாக்காக தன்னோட இளவரசர் பட்டத்தையும், இல்லை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இப்படியே இருக்கேன்றதையும் விட்டு கொடுத்தது. அதுக்கப்புறம் இவர் எவ்வளோ முக்கியமானவர் அப்படின்னா, இவர் கிட்டத்தட்ட இவர் தான் கௌரவர்கள் பாண்டவர்கள் எல்லாம் வளர்க்குறாரு. ஈவன் அவங்க அப்பாக்களையே இவர் தான் வளர்த்தாரு. ஸோ கௌரவர்கள் பாண்டவர்கள் எல்லாம் இவர்கிட்ட தான் வளர்கிறாங்க. ஸோ இவர் தான் அந்த அந்த நாட்டுக்கே முக்கியமானவர். ஸோ எல்லாமே தெரிஞ்சவர், எல்லாரையும் வழிநடத்தவர் இவர் தான். அப்போ மகாபாரதம் போரில் இவர் ஆட்டோமேட்டிக்காக யாரோட சைடுனா கௌரவர்கள் சைடு தான். ஆனால் இவருக்கு வந்து பாண்டவர்கள் தர்மரை வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா இவர் கௌரவர்கள் சைடு, அஸ்தினாபுரத்தோட தானே இருக்கார். ஸோ இவர் கௌரவர்கள் சைடு. இவர் வந்து பயங்கரமாக வந்து என்ன சொல்கிறது, சண்டை போடுறாரு. இவரை வந்து சரி இவர் எதையாவது பண்ணும் இல்லையா, இவர் இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் பாண்டவர்கள் தோற்றுருவாங்கல்ல. அப்போது வந்து 10ஆவது நாள் போகிற அன்னைக்கு அர்ஜுனர் வந்து வீழ்த்திடுறார். யாரை? பீஷ்மரை வீழ்த்திடுறார். பீஷ்மரை வீழ்த்தின உடனே அவர் ஃபுல்லாக அந்த அம்புவோட படுக்கையில் படுத்திருக்காரு. தலை மட்டும் கீழே தொங்கிட்டுருக்கு. அப்போ அர்ஜுனன்ட்ட போய் கேட்குறாரு, எனக்கு அம்பு வந்து தலைக்கிட்ட கீழே வை, தலையணை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் படுத்திருக்காரு. அப்போ அவர் தலை மட்டும் கீழே தொங்கிட்டுருக்கு. அப்போது வந்து அர்ஜுனன்ட்ட கேட்குறாரு, என் தலையை வந்து அம்பால் நிமிர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 3 அம்பை வந்து மண் நோக்கி செலுத்துகிறாரு. அந்த அந்த 3 அம்பு மேலே அவர் தலையை தூக்கி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப தாகமாக இருக்கணுன்னே அவர் ஒரு அம்பை வந்து பூமியில் எரிஞ்ச உடனே அங்கேருந்து ஒரு கங்கை தாயே வந்து, ஏன்னா கங்கை தானே அவங்களோட அம்மா. ஸோ கங்கை நதி வந்து அவரோட வாயில் வந்து தண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பீஷ்மருக்கு ஒரு வரம் இருக்குது. அவர் வந்து எப்போ சாகணும், எந்த டைமில் சாகணும்னு நினைக்கிறாரோ அந்த டைமில் அவர் நினைக்கிற நேரங்களில் தான் அவர் சாவார். மற்ற நேரங்களில் உயிரோடு தான் இருப்பார். ஸோ அவருக்கு வந்து இந்த ஃபுல் போரையும் யுத்தத்தையும் பார்க்குறாரு. இந்த ஃபுல் யுத்தத்தையும் பார்க்குறாரு. அந்த அந்த அம்பு படுக்கையில் படுத்தே பார்க்குறாரு. 2 சைட்லேயும் அவர் வந்து அவரோட சப்போர்ட்டை தராரு. அதுதான் பீஷ்மருக்கு வந்து இவ்வளோ பெரிய வரலாறு. கல்யாணம் பண்ணிக்கல, ராஜா பதவி எடுத்துக்கல, அந்த கௌரவர்களுக்காகவே தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிச்சிட்டாரு. அவருக்கு நிறைய பேர்கள் இருக்குது. கங்கை தான் அவரோட தாய் அப்படின்றதுனால கங்கை மைந்தன். கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்ததுனால அவரை வந்து என்ன சொல்கிறது, நிறையா பேர் வச்சு கூப்பிட்றாங்க. கங்கை மைந்தன், அதுக்கப்புறம் பீஷ்மர், அதுதான் பீஷ்மரோட கதை. நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.